உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த நாளையும் கூட்டி கொடுத்து அவரை துதிக்கும்படியாக, அவருடைய ஆலயத்திலே காணப்படும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே பாராட்டின கிருபைகள், உங்களுடைய இரக்கங்கள் மகா பெரியது ஆண்டவரே. காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு திசை கூட என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவும் எங்களை பரிசுத்தம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடுவோம். பாட்டு புத்தகத்திலே 450வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம்
கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். அவருடைய பிதாவின் நாமம் பிதா மகிமைப்படும்படியாக நாம் இயேசுவின் நாமத்திலே கேட்பது எதுவோ அதை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். 114வது பாடல். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பேன்.
16 19 தமிழிலே ஒருவர், ஆங்கிலத்திலே ஒருவர் வாசிங்கள். Let's read Psalm 33 16 to 19. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தை தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். Psalm 33:16. There is no king saved by the multitude of an host. A mighty man is not delivered by much strength. An horse is a vain thing for safety, neither shall he deliver any by his great strength. Behold, the eye of the Lord is upon them that fear him, upon them that hope in his mercy, to deliver their soul from death, and to keep them alive in famine. Our soul waiteth for the Lord, he is our help and our shield. ஆமென். இங்கே பார்க்கிறோம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது என்று சொல்லி இந்த முதல் 2 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். பார்வோன் இடத்துல Pharaoh had the best horses in his battle. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சிறந்த குதிரை இஜிப்சியன்ஸ் ஹார்சஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ மிகுந்த வீரியத்தினால அது தப்புவியாது என்று சொல்லி பார்க்குறோம். குதிரைகளையும் குதிரை வீரரையும் அந்த சேரியட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா ஆண்டவர் தண்ணியில் மூழ்கடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது யாரை ஆண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 18வது வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் பார்க்கும்போது அவங்க கிட்ட குதிரையெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கால்நடையாக அந்த செங்கடலை கடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்ததுனால குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். 20வது வசனம், ஆக்சுவலாக நான் சொல்லலை, பட் பிரதர் வாசிச்சாங்க. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவன். நம்ம ஆண்டவரை நம்முடைய துணையாக கொண்டிருக்கும் பொழுது he will be our shield and he will fight our battles. Let's sing the hymn, Blessed Assurance, Jesus is mine, hymn number 8. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, head of salvation, purchase of God, born of His Spirit.
போராட்டங்களிலும் நம்ம கர்த்தரை துதித்து ஜெயமெடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம். நம்முடைய துன்பமான சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வேதம் நமக்கு இன்பமாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது, வழிகாட்டுகிறது. இந்த ஜஸ்ட் இந்த சிங்கிங் ஆஃப் த சாங் இட்ஸ் அ பிரேயர். ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். வேதத்தை டெய்லி வாசிக்காதவர்கள் இனிமேல் வேதத்தை எடுத்து வாசிங்க. ஏன்னா we get so involved in our day-to-day activities, we forget to take the word of God and read it. இப்போல்லாம் ஃபோனில் வந்துடுச்சு, ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. அதனால் அதான் ஃபோனில் படிக்கிறது தப்பு கிடையாது. பட் ஒரு சாலிட் டைம் ஆண்டவருக்காக நம்ம ஒதுக்கி வசனத்தை பைபிளை வச்சு நம்ம படிக்கும் பொழுது, ஏன்னா ஃபோனில் நம்ம படிக்கும் பொழுது அவர் கான்சன்ட்ரேஷன் பிரேக்ஸ். நானே சில சமயம் ஃபோனில் கேட்பேன், அப்போ பார்த்து ஒரு மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் வரும், ஸோ மெனி திங்ஸ், ஸோ மெனி டீவியேஷன்ஸ் வி கெட். ஆனால் நம்ம பைபிளை எடுத்து படிக்கும்பொழுது அதில் ஒரு டீவியேஷனும் கிடையாது. நம்ம இன்னும் ஆழமாக ஆண்டவரை நேசிக்கவும் அன்பு கூறவும் அது ஏதுவாயிடும். But
ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கட்டளைகள் ஆண்டவரே, உடைய நியாய பிரமாணங்கள் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். வேத அறிவை இல்லாமல் நாம் வாழும் பொழுது, வேதத்தின் ரகசியங்கள் மேலே ஒரு தாகம் இல்லாமல், வசனத்தின் மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். உலகத்தில் அவங்க பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், they may even go to the moon also, but if they don't know Jesus, then there is no value for it. அவங்களுடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் அவங்க ஒருவேளை பெயரோட புகழோடு இருக்கலாம், ஆனால் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரை அறிகிற அறிவே அறிவு. The knowledge of the holy is understanding என்று சொல்லி பார்க்கணும். அதனால பரிசுத்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரோட ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டும், அவரையே நாம் நேசிக்க வேண்டும். உண்மையே நான் நேசிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். உண்மையே நான் நான் நடந்திட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியில் முழங்காலில் நின்று, யாரும் முழங்காலில் நின்று வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. வாலிப நாட்களில் என்னால் முடிந்ததை நான் செய்தேன். இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வாலிப வயதில் இருந்து முழங்கால் படியிட்ட அளவு இப்போ என்னால் செய்ய முடியல. பட் ஐ என்கரேஜ் யங் பீப்புள் டு பி ஆன் யுவர் நீஸ் அண்ட் லுக் டு காட் ஆஸ் யூ ஃபைண்ட் டைம். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஷெட்யூல் யூ கேன் ஜஸ்ட் நீல் பிஃபோர் காட். அப்படியெல்லாம் நான் முழங்கால் படிக்கிட்டா நான் ரொம்ப அப்படியே ஸ்டாராக வந்துடுவேனா அப்படின்னு கேட்டால், இந்த பாடல்கார் சொல்கிறாரு, உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்துட்டால் என்ன வருது அப்படின்னா, வெற்றி வருது, காசு வருது, எல்லாம் வருதுன்னு சொல்ல, இன்னும் துன்பமே வந்தாலும் அப்போ முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவங்களுக்கும்
வரும்? இன்னல் வரும், துன்பம் வரும். நம்ம அதுதான் நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அந்த ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் கூட என்ன கேட்பாங்கன்னா, நீங்களும் தானே பாடுபடுறீங்கன்னுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இம்மையிலே துன்பங்களோட கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறாரு. இன்னொன்று ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இது யாருக்குன்னா, முழங்கால நின்று ஆண்டவரை தேடி அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு இன்னொரு துன்பம் வந்தாலும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேங்கிறாரு. ஆனா உலகத்துல இருக்கிறவங்க அவங்க படுற இன்னொரு துன்பத்துக்கு அவங்களுக்கு அங்க மாடின்னு வந்து பரலோகத்துல ஸ்தலம்லாம் கிடையாது. அதனால நம்மளுடைய லக்கே வந்து டு கோ அண்ட் டு லிவ் வித் ஜீசஸ் இட்டர்னலி. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழறோங்கிறது உலகத்துல இருக்கிறவங்க இயேசுவை அறியாதவங்களுக்கு அது ஒண்ணுதான் அவங்களுக்கு கோல். அதுல ஏதாவது தோல்வி வந்துடுச்சுன்னா அவங்க அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து சூசைட்லாம் பண்றாங்க. ஒரு கேர்ள் வந்து 2000 she got 1183 something. அவங்க நீட்ல வந்து அவங்களுக்கு மார்க் கிடைக்கலன்னு சொல்லிட்டு she committed suicide. அப்போ அவ்வளோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு தோல்வியை கண்டு துவண்டு போயிடுறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்ப கூட சொன்ன அந்த குதிரை இருக்கிறதுனால நம்ம வந்து வெற்றியை பார்க்க முடியாது. கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா இந்த உலகத்துல என்ன இன்னும் துன்பங்கள் வந்தாலும் we will be able to stand against the evil forces. அதனால்தான் கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்லயும் என்ன பண்ணிச்சு, புயல் வந்து மோய்த்து, ஆனால் அது அசையவில்லை என்று பார்க்கிறோம். அதுவே மணல் மேல அஸ்திபாரம் போட்டு கட்டினாங்க. அதாவது இயேசு இல்லாம இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் வரும், இயேசுவின் மேல கட்டப்பட்டவங்களுக்கும் கஷ்டம் வரும். ஆனா இயேசுவின் மேல கட்டப்பட்ட வீடு வந்து அது நிற்கும். இந்த உலகத்துல நமக்கு வந்து we should not live only for the temporal things of this world. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதனால காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிச்சு ஆண்டவரை தேடியும் எனக்கு இவ்வளவு துன்பம் வருதுன்னு சொல்லி யாரும் துவண்டு போக வேண்டாம். உங்களுக்காக பெரிய பரிசெல்லாம் அங்க வச்சிருக்கிறார். So when we go to heaven, surely we will meet Jesus. That is the greatest of all blessings. And not only that, we are going to live with Jesus forever and ever. அந்த மகிழ்ச்சியை ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ they will not be sorrowful. இந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் ஓடி வந்தான், ரிச் யங் ரூலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிட்ட ஓடி வந்து முழங்கால் படியிட்டு கேட்டான். என்ன கேட்டான்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும். அவன் சொல்றான், சிறு வயதுலேருந்தே நான் வந்து எல்லாத்தையும் கற்பனையெல்லாம் கை கொள்றேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே he has never missed a Sunday class. எல்லாம் சண்டே கிளாஸ் அட்டன் பண்றேன், பிபிஎஸ் அட்டன் பண்றேன், எல்லாம் அட்டன் பண்றேன். சரி, உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ரிச்சஸ் மேலதான் அவனுடைய மனதெல்லாம் இருந்தது. எல்லாம் எது மேல? ஐஸ்வர்யத்தின் மேல. இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா போனாங்க. வியாதியோட வந்தவங்க, கவலையோட வந்தவங்க, குருடா வந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் வந்து சுகமாக்கி அனுப்புறாரு. ஆனா இந்த வாலிபன் மட்டும் he was very rich but he did not find Jesus or eternal life. அவன் துக்கத்தோடே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டும். we must see Jesus with all our heart. அப்பொழுது இந்த உலகத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில நாளைக்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், ஓபேதேதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் தான் இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் இருக்குமான துன்பம் வராதுன்னு இல்லை, துன்பம் வரும். அது அலை எப்படி ஓடி போயிடுதோ அதே மாதிரி துன்பங்களை நம்ம என்ன பண்ணணும்னா we have to sing to the Lord, we have to sing praises and then overcome our struggles. அப்படி நம்ம வந்து ஜெயம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் பெற்று என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க, என்னுடைய சிங்காசனத்தில் ஏன் கூட உட்காருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெய்வமா கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை எப்பொழுதும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் எங்களை மறுபடியுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய திருப்பந்தி இருக்கிறது அப்பா இயேசுவே, நாங்கள் இன்னும் உம்முடைய சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் அதை பார்ட்டேக் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவரே
ஆண்டவரே help us to test ourselves. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறதுல ஏதாவது குறைவு இருக்குமானால் ஆண்டவரே நீ தயவாய் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாவங்களை எல்லாம் உங்கள் ரத்தத்தால் நீங்கள் கழுவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அந்த சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் உகந்தவர்களாக மாற்றி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.